Digital transformation. What is digital transformation? Integrating business tools in business. உங்க பிசினஸ்ல டிஜிட்டல் டூல்ஸ் இன்டகிரேட் பண்றதெல்லாம் தான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே என்ன மாதிரிலாம் டூல் இன்டகிரேட் பண்றோம். எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்ல, சேல்ஸ்ல, ஆபரேஷன்ஸ்ல, ஹெச்ஆர்ல, அக்கௌண்ட்ஸ்ல, மேனேஜ்மெண்ட்டுக்கு பிசினஸ் டூல்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி டைமை சேவ் பண்ணி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு ஆப்டா இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 5 years பிஃபோர் நான் ஒரு கம்பெனிக்கு போயிருக்கேன். அந்த கம்பெனி நேம் வந்து டெல்ஃபி டெக்னாலஜிஸ். அந்த கம்பெனியோட ஓனர் பேர் விமல் கண்ணன். நான் அவரோட ஆபீஸ் விசிட் பண்றேன். பார்த்தா ஒரு 3 லெஜர் நோட் வச்சிருக்காரு. இந்த 3 லெஜர் நோட்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கஸ்டமர் உள்ள புதுசா வர்றாங்கன்னா அந்த கஸ்டமரை அந்த நோட்ல எழுதுறாரு. அவர் வந்து மெயினா கம்ப்யூட்டர் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சிப் லெவல் சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மானிட்டர், லேப்டாப், எஸ்எம்பிஎஸ், போர்டு, இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதையெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது அவரோட பிசினஸ். நான் போறேன், கஸ்டமருக்கு எல்லாம் தனியா ஒரு லெஜர் நோட் போட்டிருக்காரு. இன்னொன்னு ஜாப் இன்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் நோட், பெரிய லெஜர் நோட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஜாப் இன்வர்ட்னா மானிட்டர் ப்ராப்ளமா, இல்ல கீபோர்டு ப்ராப்ளமா, இல்ல டெஸ்க்டாப் ப்ராப்ளமா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த ஒரு லெஜர் நோட்ல எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு நோட் மெயின்டைன் பண்றாரு, டெலிவரி நோட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உள்ள வந்தது ஆன்போர்ட் ஆனது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நோட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் போனப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு நீங்க இவ்வளவு இதெல்லாம் மேனுவலா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் ஆட்டோமேட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, ஆட்டோமேட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் அவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன். இன்னைக்கு சிஆர்எம்னு ஒரு டூல் இருக்கு. அந்த சிஆர்எம் டூலை உங்க பிசினஸ்ல இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களால இந்த மாதிரி 3 லெஜர் நோட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை, நிறைய டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த லெஜர் நோட்டும் இல்லாம அவர் ஒரு பிரான்ச் ரன் பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு 2 பிரான்ச்சோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணிட்டாரு. புதுசா கஸ்டமர் வர்றதையும் சிஆர்எம்ல இன்டகிரேட் பண்ணிட்டாரு. ஜாப் இன்வர்டு, ஜாப் அவுட்வேர்டு, ஜாபோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் சிஆர்எம் டூல்ல இன்டகிரேட் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி 5 years பிஃபோர் என்னோட லேப்டாப் வந்து மானிட்டர் இஷ்யூன்னு சொல்லி கொடுத்தேன், அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் என்ன பண்ணுவார்னா, ஆஃபீஸ்ல இருக்கணும், ஆஃபீஸ்ல போய் லெஜர் நோட் எடுத்து பார்த்தா அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ என்ன பண்றாரு, போனை எடுக்கிறாரு, மொபைல்லையே பார்த்துட்டு அதுல அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியா கஸ்டமர்ஸ்க்கு சொல்றாரு. நான் எதுக்கு இந்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு 3 லெஜர் நோட்டை வச்சு டிடிஎஸ்ஸா வேலை செஞ்சுட்டு இருந்த நபர் இன்னைக்கு ஆட்டோமேட் பண்ணுனதின் விளைவு அவருக்கு நிறைய டைம் சேவ் ஆகுது. புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாரு, அந்த பிரான்ச்சையும் ஆட்டோமேட் பண்ணி இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ பவர் ஆஃப் யூசிங் டிஜிட்டல் டூல்ஸ் இன் யுவர் பிஸ்னஸ். உங்க பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செக்லிஸ்ட் சொல்றேன். அந்த செக்லிஸ்ட் படி நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிசினஸை நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். அந்த செக்லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க பிசினஸ்க்கு சோசியல் மீடியால பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. பேஜஸ் அப்படின்னு சொன்னா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை நான் சொல்ல வரல, உங்க கம்பெனி நேம்ல பேஜஸ் இருக்கா, உங்களுக்கு ஃபேஸ்புக்ல பேஜஸ் இருக்கா, இன்ஸ்டாகிராம்ல கம்பெனிக்குன்னு ஒரு பிசினஸ் பேஜ் இருக்கா, லிங்க்டின்ல கம்பெனி பேஜ் இருக்கா, கூகுள் மை பிசினஸ்ல அக்கௌண்ட் இருந்து அந்த அக்கௌண்ட்டை ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா, யூடியூப்ல சேனல் இருக்கா. ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் என்னன்னா, உங்க சோசியல் மீடியால இதுல எல்லாத்துலயுமே பேஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த பேஜஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பேஜஸ்க்கும் இன்னைக்கு ஆட்டோமேஷன் பண்ணலாம். எப்படின்னா, நீங்க நிறைய டூல்ஸ் இருக்கு. ஒரு டூல் வந்து ஜோகோ சோசியல்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல போய் உங்க சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, இந்த ஜோகோ சோசியல்ல போய் நீங்க போஸ்ட் போட்டீங்கன்னா உங்க எல்லா சோசியல் மீடியா பேஜஸ்க்கும் அந்த போஸ்ட் போயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ரெண்டாவது, நீங்க ஸ்கெடியூலிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி மார்னிங் 7 o'clock என்ன போஸ்ட் போடணும், செகண்ட் அன்னைக்கு 2 காந்தி ஜெயந்தின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்களா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியா இருக்குது. அப்போ அன்னைக்கு நீங்க ஆஃபீஸ் லீவு, அன்னைக்கு நீங்க போய் மேனுவலா போஸ்ட் போட முடியாது. பட் உங்ககிட்ட டூல் இருந்தது அப்படின்னா ஹோல் மந்தோட போஸ்ட்டை நீங்க ப்ரீவியஸ் மந்த் எல்லா வேலையுமே நீங்க முடிச்சு வச்சிட முடியும். ஸோ இதனால உங்களுக்கு நிறைய டைமை சேவ் பண்ணலாம். ஸ்கெடியூலிங் ஆப்ஷன் இருக்கு. தேர்டு, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சோசியல் மீடியா பேஜையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லை. இந்த டூல்ல இருந்தே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த டூலில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டேஷ்போர்டு இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரியே கிடைச்சிரும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு உங்கள் பேஜஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, டைமும் நிறைய சேவ் ஆகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்லிஸ்ட் என்னன்னா சோசியல் மீடியா அக்கௌண்ட். செகண்ட், இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ண போறீங்க. செகண்ட் செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க கம்பெனிக்கு ப்ராப்பர் பிசினஸ் வெப்சைட் இருக்கா? உங்க கம்பெனிக்கு ப்ராப்பர் பிசினஸ் வெப்சைட் இருக்கு அப்படின்னு சொன்னா சூப்பர். அந்த ப்ராப்பர் பிசினஸ் வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியா, மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணுங்க. பிகாஸ் உங்க கஸ்டமர் உங்க பிசினஸை ஆல்மோஸ்ட் 96% ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்க பிசினஸை மொபைல்ல தான் பாக்குறாங்க. ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்டில் கொட்டேஷன் மேனுவலா கொட்டேஷன் போட்டிருக்கீங்களா இல்ல அதை ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சிலர்லாம் இன்னும் மேனுவலா கொட்டேஷன் எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாமே டூல் இருக்கு. ஈஸியா நீங்க கொட்டேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிரியேட் பண்ண கொட்டேஷனை ஈஸியா நீங்க கிளைண்ட்ஸுக்கு இமெயிலில் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்கணும். இமெயில் நீங்க அனுப்புறது வந்து உங்க ஜிமெயில் ஐடி, யாகோ இல்ல வாட்ஸ்அப்ல இருந்து உங்க கிளைண்ட்டுக்கு கொட்டேஷன் அனுப்புறீங்களா அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்றீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்க கம்பெனி ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி, அதாவது info@yourcompanyname.com, support@yourcompanyname.com, HR@yourcompanyname.com, accounts@yourcompanyname.com கம்பெனி நேம்ல ஒரு மெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணுங்க. அதுல கிரியேட் பண்ண மெயில் மூலியமா உங்க கிளைண்ட்டுக்கு கொட்டேஷன் அனுப்புங்க. பிகாஸ் இது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம். ஒரு கார்ப்பரேட் கிளைண்ட் நீங்க டீல் பண்ணல, இதெல்லாமே ஒரு மஸ்டான விஷயம். இது செகண்ட் செக்லிஸ்ட். தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் உங்களோட என்கொயரிஸ் எல்லாமே எக்ஸல் சீட்டோ இல்ல டைரியில வர்ற என்கொயரிஸ் எல்லாம் அந்த டைரியில நோட் பண்ணி வச்சு உங்க டீமை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களும் அந்த டைரியிலேயே நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அந்த பர்சன் ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க லாஸ்ட் ஒரு 6 months 1 year ஃபாலோ பண்ணிட்டு இருந்த என்கொயரியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அது ஒரு தப்பு. அந்த மாதிரியா உங்க கம்பெனில நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு டூல் இருக்கு. அதுதான் சிஆர்எம். அந்த சிஆர்எம்ல நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்னா, வர்ற லீட் எல்லாமே கேப்சர் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வச்சுக்கலாம். ஸோ நீங்க வர்ற லீட் எல்லாமே ஆன்லைன்ல வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். சப்போஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் உங்க கம்பெனில இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த லீடோட ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கும், கிளவுடில் இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க எடுத்து எப்போ வேணாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதுல ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ரெண்டாவது, கொட்டேஷனும் மேனுவலா கிரியேட் பண்றதையும் டூல் மூலியமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டில் நிறைய கம்பெனிஸ்ல இன்வாய்ஸையும் மேனுவலா போட்டுருக்காங்க. அதுக்கும் இன்னைக்கு டூல்ஸ் வந்துருச்சு. அந்த டூல்ல நீங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய டைம் சேவ் ஆகும். எவ்ரி மந்த் உங்க ஆடிட்டருக்கு அனுப்புறதுக்கு நீங்க அதுல இருந்து ஒரு ரிப்போர்ட்டா அப்படியே நீங்க எக்ஸல் ஷீட்டா இல்ல பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்க ஆடிட்டருக்கு அனுப்ப முடியும். ஸோ நான் சொன்ன தேர்ட் செக்லிஸ்ட் என்னன்னா சிஆர்எம். ஃபோர்த் வந்து இன்னும் உங்க கம்பெனியில ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க உள்ள அந்த எம்ப்ளாயிஸ் வந்து எந்த டைமுக்கு வந்திருக்காங்க, எந்த டைமுக்கு ஆஃபீஸ்ல இருந்து வெளியே போயிருக்காங்க, அந்த மந்த் எவ்வளவு பர்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே மேனுவலா ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்க நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் இன்னைக்கு பேரோல் சாஃப்ட்வேர் இருக்கு. பேரோல் சாஃப்ட்வேர் மொபைல்ல இருந்து ஈவன் அந்த எம்ப்ளாயே தெரிஞ்சுக்கலாம், இந்த மந்த் எனக்கு இன்னும் எவ்வளவு பர்மிஷன் இருக்கு, நான் இந்த மந்த் எவ்வளவு லீவ் போட்டிருக்கேன், எந்தெந்த டே எல்லாம் ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிறது எல்லாமே அவங்க இன்னைக்கு மொபைல் டிவைஸ்ல இருந்தே பார்த்துக்க முடியும். ஸோ பார்த்துக்கிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, அந்த பேரோல் சாஃப்ட்வேரு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் அவங்களுக்கு எவ்வளவு சேலரி போடணுங்கிற லெவல்ல கொடுத்துரும். ஈவன் அந்த எம்ப்ளாயி பே ஸ்லிப்ஸை டவுன்லோட் பண்ணணும். இப்போ ஒரு சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து பே ஸ்லிப் கேட்பாங்க. அவங்க ஒரு லோன் அப்ளை பண்றாங்க இல்லை வேற கம்பெனிக்கு போறாங்கன்னா அவங்களோட லாஸ்ட் 3 months பே ஸ்லிப் வேணும் அப்படிம்பாங்க. நீங்க பே ஸ்லிப்ஸ் எல்லாம் எகைன் மேனுவலா ஒருத்தர் உட்காந்து அது எழுதி கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. அந்த பேரோல் சாஃப்ட்வேர்ல இருந்து கம்ப்ளீட் பே ஸ்லிப்ஸை நீங்க அவங்களே எம்ப்ளாயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மேனுவல் ஒர்க் எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட் ஆயிரும். எகைன் நான் சொல்றேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் சேவிங்கான டூல். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்க கம்பெனியில இந்த செக்லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு விஷயங்களை அடாப்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு விஷயங்களை அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணிட்டு அதுக்கு எல்லாமே ஆக்ஷன் பிளான் போட்டு நீங்க ஆக்ஷன் எடுங்க. அடுத்த பாயிண்ட், இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் லார்ஜ் கம்பெனிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நம்மள மாதிரி சின்ன கம்பெனிஸ்க்கெல்லாம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க ஸ்மால் கம்பெனியா இருந்தாலும் சரி,
மீடியம் கம்பெனியாக இருந்தாலும் சரி, லார்ஜ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது மஸ்ட்டு. நீங்கள் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் அடாப்ட் ஆக உங்கள் பிஸ்னஸ் பக்கா சிஸ்டமேட்டிக் ஆயிரும். உங்களோட அந்த டேஷ்போர்ட்லேருந்து உங்கள் கம்பெனியோட கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் 3 months உங்களுக்கு எவ்வளோ லீடு வந்திருக்கு, எந்தெந்த இது மூலியமாலாம் உங்களுக்கு லீடு வந்திருக்கு, எக்ஸாம்பிள் வெப்சைட் மூலியமா எவ்வளோ லீடு வந்திருக்கு, கிளைண்ட்டோட ரெஃபரல் மூலியமா எவ்வளோ லீடு வந்திருக்கு, இல்லை ஆன்லைன் ஆடு மூலியமா எவ்வளோ லீடு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக டேஷ்போர்ட்லேருந்து பார்க்க முடியும் உங்ககிட்ட ப்ராப்பரான சிஆர்எம் டூல் இருந்தால். பட் உங்ககிட்ட எந்த டூலுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே ட்ராக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப் ஒரு விஷயம். அடுத்தது இந்த மித்து நான் சொன்ன மாதிரியா ஸ்மால் கம்பெனிஸ்க்கெல்லாம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், டெல்ஃபி டெக்னாலஜிஸ்ங்கிற எக்ஸாம்பிள். அந்த கம்பெனி ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன், இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணி சூப்பராக குரோ ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனிக்குள்ளார போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 months பேக் அந்த கம்பெனிக்குள்ளார போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 15 எம்ப்ளாயிஸோட டேபிள்லையும் 3-4 லெஜர் நோட் இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சிட்டு கம்பெனியை கம்ப்ளீட்டா மேனுவலா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் புதுசா சிட்ல சேர்ந்துருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து மாசம் பணம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேர் பணம் கொடுக்கல, யாரு எப்ப சிட்டு எடுத்தா, யார் புதுசா எகைன் சேர்ந்தாங்க அப்படிங்கிற டேட்டா எல்லாமே அவங்க ஒரு லெஜர் நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே ஐடி, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் டூல்ஸ் மூலிமா நிறைய டைமை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. பட் அந்த கம்பெனி நான் பார்க்குறேன், அந்த கம்பெனி ஈரோட்டில் இருக்கு, ஸ்டில் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ஏன் வந்து டிஜிட்டலாக மாறக்கூடாது, நீங்கள் ஏன் டூல்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி டைம் சேவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எங்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஓல்டு எம்ப்ளாயீஸு, அவங்கெல்லாம் ஐடிக்கெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னார். பட் அவர் ஐடிக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியோட க்ரோத் அதே லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிட்டு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எனி மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, லைக் எனி ட்ரேடிங், எனி சர்வீஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இஆர்பிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த இஆர்பி சாஃப்ட்வேர்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், உங்கள் கம்பெனியோட ஈவன் பேரோலும் அதில் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ், சேல்ஸு, அக்கௌண்டிங் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் ஒரு டூலாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஆர்கனைசேஷனில் உள்ள என்ட்ரி ஆகிறதுலேருந்து அவுட் வரலும் எல்லா ரெக்கார்டையுமே நீங்கள் அந்த இஆர்பிக்குள்ளார கொண்டு வந்துட முடியும். ஸோ அந்த மாதிரியே டூல்ஸ் வந்து உங்கள் கம்பெனிக்கு இஆர்பி தேவையா, இல்லை சிஆர்எம் மாதிரியே டூல்ஸே போதுமா அப்படிங்கிற நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கீங்க, உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ன, ஸ்டாக்கோடது என்ன, சேல் எவ்வளோ ஆயிருக்கு, பேரோல், அக்கௌண்ட்ஸு எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வரணும், ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும்னா இஆர்பி மாதிரியே ஒரு டூலை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறது மூலிமா அதுலேயும் உங்களுக்கு நிறையா டைம் சேவ் ஆக முடியும். ஸோ நான் சொன்ன செக்லிஸ்ட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஃபைனலாக உங்கள் கம்பெனிக்கு என்னென்ன மாதிரியே டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ChatGPTங்கிற ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேற ஏதாவது நீங்கள் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஆர்கனைசேஷனில் மேனுவல் ஒர்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணி டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஏதாவது டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டூலை கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக்லிஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட், உங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? செகண்ட் செக்லிஸ்ட், பிஸ்னஸ் வெப்சைட் ப்ராப்பராக வச்சிருக்கீங்களா? கம்பெனி மெயில் ஐடியிலிருந்து கோட் அனுப்புறீங்களா? தட் இஸ் பிஸ்னஸ் இமெயில். தேர்ட் இது. அடுத்தது உங்களோட கோட், லீடு, இன்வாய்ஸ் ஜென்ரேஷன், இது எல்லாத்துக்குமே சிஆர்எம் மாதிரி ஏதாவது டூல் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற செக்லிஸ்ட்டை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இஆர்பி மாதிரியே சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அதில் எல்லாத்தையுமே டேட்டாவை கேப்சர் பண்ணி டைம் சேவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற செக்லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்கள் கம்பெனிக்கு இதெல்லாம் நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு இன்புட்டாக எடுத்துகிட்டு உங்கள் கம்பெனிக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் எல்லாருமே பெரிய லெவலில் க்ரோ ஆகணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய டிப்ஸுக்கு என்னோட சோசியல் மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் டிப்ஸ், நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.